ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் போக வேண்டும். நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு கோ ஆர் வி கேன் சே ஐ காட் டு கோ. ஓகேவா? ஸோ ஐ காட் டு கோ அப்படின்னாலும் நான் போகணும், ஐ ஹாவ் டு கோ அப்படின்னாலும் நான் போக வேண்டும், நான் போகணும், இப்போ நான் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கோ ஆர் ஐ காட் டு கோ. ஓகேவா? ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாட்டிலில் தண்ணீர் பிடி. வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர். ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர். ஸோ பாட்டிலில் தண்ணி பிடி, ஃபில் த பாட்டில்ஸ் வித் வாட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. என்னுடைய பெண் மிகவும் புத்திசாலி. என்னோட பொண்ணு ரொம்ப புத்திசாலி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். My daughter is very intelligent. My daughter is very intelligent. So my daughter அப்படின்னா என்னோட பொண்ணு, intelligent அப்படின்னா புத்திசாலி. ஓகேவா? திறமைசாலி, புத்திசாலி. My daughter is very intelligent. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கவலைப்படுவது அவசியமில்லை. கவலைப்பட தேவையில்லை, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். There is no need to worry. There is no need to worry. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? there is no need to worry. முன்பு நடந்த மாதிரி இருக்கிறது. இது ஏதோ முன்னாடி நடந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். It feels like ages ago. It feels like ages ago. ஏதோ முன்னாடி மாதிரி தெரியுது. It feels like ages ago. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நாங்கள் ஒரே மாதிரியான ட்ரெஸ் வைத்திருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக ட்ரெஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். We have the same dress. We have the same dress. Same dress அப்படின்னா ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு. We have அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். We have the same dress. நாங்கள் ஒரே மாதிரியான ட்ரெஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இதை நானே செய்திருப்பேன் ஆனால். இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இதை ஏதோ ஒரு வேலை ஒன்று இருக்குது, இந்த வேலையை நானே பண்ணியிருப்பேன் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ வுட் ஹவ் டன் இட் மை செல்ஃப் பட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை நானே பண்ணியிருப்பேன் ஆனால், ஐ வுட் ஹவ் டன் இட் மை செல்ஃப் பட். ஓகேவா? ஸோ ஐ வுட் ஹவ் டன் இட் மை செல்ஃப் அப்படின்னா இதை நானே பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நீ என்னுடன் வர வேண்டும். இப்போ நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ஹாவ் டு கம் வித் மீ. யூ ஹாவ் டு கம் வித் மீ. இப்போ நீ என் கூட வரணும், யூ ஹாவ் டு கம் வித் மீ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நீ எங்கே சென்றாய். நீ எங்கே போன, நான் உன்னை எவ்வளோ நேரம் தேடுறது, நீ எங்கே போன அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. வேர் டிட் யூ கோ. வேர் டிட் யூ கோ, நீ எங்கே போன. ஓகேவா? இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்கணும்னா வேர் டு யூ கோ அப்படின்னு கேட்கணும். இதுவே எங்கே போன பாஸ்ட் டென்ஸில் கேட்கணும். அதனால் வேர் டிட் யூ கோ. ஓகேவா? எனக்கு ரொம்ப பசிக்கிறது. எனக்கு ரொம்ப பசிக்குது, வயிறு பிச்சுக்குது, பசி ரொம்ப பசி தாங்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் ஸ்டார்விங். ஐ எம் ஸ்டார்விங். ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னா ரொம்ப பசிக்கிறது. இதுவே நம்ம சாதாரணமாக பசிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். இதுவே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகேவா? அவர்கள் சொல்வதை கவனமாக கேள். அவங்க சொல்கிறத கவனமாக கேள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரையாவது எதிர்பார்த்து கொண்டிருந்தாயா. வேறு யாரையாச்சும் எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Were you expecting someone else? Were you expecting someone else? ஸோ இங்கே ஏன் வேர் அப்படின்னு சொல்கிறோன்னா பார்த்துட்டு இருந்தியா, ஸோ முன்னாடி நடந்ததை கேட்குறோம், அதனால் வேர். இதுவே இப்போது யாரையாவது எதிர்பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் சம் ஒன். ஓகேவா? அப்படி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு தெரியும் என்று அவளுக்கு தெரியாது. உனக்கு இதெல்லாம் தெரியும்னா அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். She doesn't know that you know it all. She doesn't know that you know it all. She doesn't know அப்படின்னா அவளுக்கு தெரியாது. என்னது, that you know it all. உனக்கு எல்லாம் தெரியும்னு. உனக்கு எல்லாம் தெரியும்னு அவளுக்கு தெரியாது. She doesn't know that you know it all. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
இன்னொரு முறை உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்னொரு தடவ உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, ஐ வுட் லைக் டூ ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகெயின். ஐ வுட் லைக் டூ ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகெயின். ஒன்ஸ் அகெயின் அப்படின்னா இன்னொரு முறை. ஐ வுட் லைக் டூ ரிமைண்ட் யூ அப்படின்னா உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஞாபகப்படுத்தணும்னு விரும்புறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாளை நீ லீவ் எடுத்துக்கொள். நாளைக்கு நீ லீவ் போட்டுரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? எஸ் பண்ணுங்க. டுமாரோ யூ வில் டேக் த டே ஆஃப். டுமாரோ யூ வில் டேக் த டே ஆஃப். டே ஆஃப் அப்படின்னா லீவ் எடுத்துக்கிறது, ஒரு நாள் வராமல் இருக்கிறது அது மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு நாள் போகாமல் லீவ் எடுத்துக்கிறது. டுமாரோ யூ வில் டேக் த டே ஆஃப் அப்படின்னா நாளைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னுடைய குழந்தையை உன்னால் பார்த்துக்க முடியாதா? உன் குழந்தையவே உன்னால் பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. கான்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் கிட்? கான்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் கிட்? கான்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் கிட் அப்படின்னா உன்னோட குழந்தைய உன்னால் பார்த்துக்க முடியாதா? ஓகேவா? நீ யாருக்காவது நன்றி சொல்ல விரும்பினால் அவனுக்கு சொல். நீ யாருக்காவது நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லு. அவன் தான் இதை பண்ணான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you want to thank anyone, then thank him. If you want to thank anyone, then thank him. If you want to thank anyone அப்படின்னா நீ யாருக்காவது நன்றி சொல்லணும்னா then thank him அப்படின்னா அவனுக்கு சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாள் முழுக்க கரண்ட் இருக்காது. நாள் ஃபுல்லாக கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. There will be no electricity for the whole day. There will be no electricity for the whole day. There will be no electricity அப்படின்னா கரண்ட் இருக்காது. for the whole day அப்படின்னா நாள் முழுக்க கரண்ட் இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. what do you want? what do you want அப்படின்னா உனக்கு என்ன வேணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் உன்னை மாதிரியே இருக்கிறாள். அவள் உன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. she looks like you. she looks like you. அவள் உன்ன மாதிரி இருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். தயவு செய்து பொறுமையாக பேசு. தயவு செஞ்சு பொறுமையாக பேசு. கத்தாத, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு. ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னா பொறுமையாக பேசு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். போக வேண்டிய அவசியம் இல்லை. போகணுன்னா அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். there is no need to go. there is no need to go. போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் என் வீட்டில் இருப்பேன். நான் என் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாளைக்கு எங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாளைக்கு நான் என் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I will be in my house. I will be in my house. I will be in my house அப்படின்னா நான் என் வீட்டில் இருப்பேன் நான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உள்ளே வரலாமா? நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. மே ஐ கம் இன்? மே ஐ கம் இன்? நான் உள்ளே வரலாமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? ஏன் நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். why are you standing? why are you standing? ஸ்டாண்டிங் அப்படின்னா நின்றுட்டு இருக்குது. ஸோ why are you standing அப்படின்னா ஏன் நின்றுட்டு இருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது ஒன்று சொல்லலாமா? நான் இப்போ ஒன்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. மே ஐ சே சம்திங் நவ்? மே ஐ சே சம்திங் நவ்? நான் இப்போ ஒன்று சொல்லலாமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இன்று விடுமுறை. இன்னைக்கு எனக்கு லீவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். டுடே இஸ் ஹாலிடே. டுடே இஸ் ஹாலிடே. ஹாலிடே அப்படின்னா விடுமுறை. ஓகேவா? ஸோ டுடே இஸ் ஹாலிடே. இன்னைக்கு லீவு, இன்னைக்கு விடுமுறை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஃபோன் அடித்து கொண்டிருக்கிறது. ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. The phone is ringing. The phone is ringing. ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை கோபப்படுத்தாதே. என்னை கோபப்படுத்தாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க.
டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி அப்படின்னா என்னை கோபப்படுத்தாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. உங்ககிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't expect it from you. I didn't expect it from you. நான் உங்ககிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கேருந்து வந்திருக்கிறாய்? நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Where have you come from? Where have you come from? நீ எங்கேருந்து வந்திருக்க? ஓகேவா? பீதி அடையாதே. பீதி அடையாத, நான் சொல்கிறத கேளு, பீதி ஆகாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பேனிக். டோன்ட் பேனிக். பேனிக் அப்படின்னா பீதி அடைகிறது. ஓகேவா? ஸோ டோன்ட் பேனிக் அப்படின்னா பீதி அடையாத. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவசரமாக போய் கொண்டிருக்கிறேன். நான் அவசரமாக இப்போ போயிட்டுருக்கேன், நான் அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐம் இன் அ ஹரி. ஐம் இன் அ ஹரி. நான் அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன், அவசரமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஐம் இன் அ ஹரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சொன்னாய்? நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். அவன் நல்லா தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் நல்லா தூங்கிட்டான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was asleep. He was asleep. அவன் நல்லா தூங்கிட்டான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா he is asleep. அவன் நல்லா தூங்கிட்டான் முன்னாடி. He was asleep. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ. நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன். ப்ரவுட் அப்படின்னா பெருமை. உன்னை நினச்சி பெருமைப்படுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். லூஸ் தனமாக பேசாதே. லூஸ் தனமாக ஏதாச்சும் பேசிட்டு இருக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் டாக் நான்சென்ஸ். டோன்ட் டாக் நான்சென்ஸ். லூஸ் மாதிரி பேசாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அப்படி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் இன் இட்? வாட் ஸோ ஸ்பெஷல் இன் இட்? இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது? இதில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னிடம் எந்த பணமும் இல்லை. என்கிட்ட எந்த பணமுமே இல்லை. என்கிட்ட பணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. நீ எப்படி அதை சொன்னாய்? நீ எப்படி அதை சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்வதை கவனமாக கேள். நான் சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்கிறத கேளு. கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. ஓகேவா? ஸோ லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பற்கள் வெள்ளையாக இருக்கிறது. என் பல்லு வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை டீத் ஆர் ஒயிட். மை டீத் ஆர் ஒயிட். மை டீத் அப்படின்னா என்னோட பல்லு. ஓகேவா? ஆர் ஒயிட் அப்படின்னா வெள்ளையாக இருக்குது. ஸோ டீத் வந்து நிறைய பல்லுங்கிறது டீத்துன்னு சொல்லணும். இது ஒரே ஒரு பல்லை மட்டும் சொல்லணும்னா டூத். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மேஜிக் மாதிரி இருக்கிறது. இப்போ ஏதோ ஒன்று நடக்குது, மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். திஸ் லுக்ஸ் லைக் மேஜிக். திஸ் லுக்ஸ் லைக் மேஜிக். இது மேஜிக் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபோனை எடுத்து பேசு. இப்போ ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு, ஏதோ வேலையாக இருக்கும். ஃபோன் எடுத்து பேசு. ஃபோன் அடிக்கிறது பாரு, ஃபோன் எடுத்து பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் த ஃபோன் கால். ஆன்சர் த ஃபோன் கால். ஸோ ஆன்சர் பண்ணு, ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் த ஃபோன் கால். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது உன்னுடையது இல்லை. இது உன்னோடது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் யோர்ஸ். இட்ஸ் நாட் யோர்ஸ். இது உன்னோடது இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
என்னுடைய பழைய புத்தகத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். என்னோட பழைய புக்கு ஒன்று காணா போணுச்சுல, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட பழைய ட்ரெஸ்ஸு ஒன்று காணா போணுச்சுல, அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I found my old book. I found my old book or I found my old dress அப்படின்னா என்னோட பழைய ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஐ ஃபவுண்ட் அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். மை ஓல்டு புக் அப்படின்னா என்னோட பழைய புக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்கள் என்னை கிண்டல் செய்தார்கள். அவங்க என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They made fun of me. They made fun of me. அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்க. They made fun of me. இதை கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னா don't make fun of me. என்னை வச்சு கிண்டல் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு don't make fun of me அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு they made fun of me. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் டீ குடிக்க மாட்டேன். நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஸோ நான் எப்போயுமே டீ குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னா நான் எப்போயுமே குடிக்க மாட்டேன். என்னது? டீ. இதுவே நான் காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.